வெற்றி பெறுவதை விட பங்கு பெறுவதுதான் மிக முக்கியமான ஒன்றாகும். ஏன்னா ஒரு விளையாட்டில் பங்கு பெற ஒரு சிந்தனை வந்தாலே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துடும். இப்போ நிறைய ப்ராப்ளம் நம்ம சமுதாயத்துல பிசிக்கல் ஃபிட்னஸ், உடல் தகுதி இல்லாமல் நிறைய மாணவிகள் ஒபிசிட்டியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க காரணம் விளையாட்டு. முந்தைய காலங்கள்ல 20-30 வருடங்களுக்கு முன்னாடி சின்ன சின்ன மைனர் கேம்ஸ் ஒவ்வொரு கிராமங்களிலும் சரி, ஒரு நகரங்களிலும் சரி, சின்ன சின்ன மைனர் கேம்ஸ் அந்தந்த பகுதிகளில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இருக்கும். ஆனால் இன்று அதெல்லாம் மாயமாகி போய்விட்டது. எல்லாருமே சோசியல் மீடியால மூழ்கி கிடக்கின்றனர். எல்லாருமே டிவி முன்னாலே உட்கார்ந்துகிட்டு சனி ஞாயிறு ஆனாலும் சரி, ஹாலிடேஸ் வந்தாலும் சரி, என்ன சினிமா போடுவாங்க, என்ன பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போடுவாங்க, அதை பார்க்கறதுக்கு தான் அந்த மனசு போகிறது தவிர அனைவருக்கும் ஒரு விளையாட வேண்டும், அந்த உடல் தகுதியை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் அடியோடு மாறிவிட்டது. இதற்கு முக்கியமாக பெற்றோர்கள் நீங்கள் மனது வைக்க வேண்டும். பெற்றோர்களும் நீங்கள் மாணவர்களை மைதானத்திற்கு அழைத்து ஏதாவது விளையாட, அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது அந்த ஆசிரியர்கள் தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனா மைதானத்துக்கு அனுப்பினாதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனால தயவு செய்து பிசிக்கல் ஃபிட்னஸ் கொண்டு வர்றதுக்காக அந்த அடிப்படையில அந்த உடல் தகுதிக்காக முதல்ல மைதானத்துக்கு அனுப்புங்க. அதுல இருந்து அவங்க என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ, என்னென்ன கேம்ஸ், அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ் இருக்கோ அவங்க இதெல்லாம் சாதிச்சு கொள்வாங்க. இது பெற்றோர்களுக்கு நான் மனமுருகி கேட்டுக்கொள்ள ஒரு வேண்டுகோள் ஆகும். அதே போல் உணவு பழக்க வழக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் உலகமாக ஆகிவிட்டது. பீஸா, நூடுல்ஸ், மைதாலே பல வகையான பேக்கரி பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட்டு ஒபிசிட்டி மாணவர்கள்ட்ட அதிகமாயிடுச்சு. உடல் பருமன்கிறது யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போக்கிட்டு இருக்கு. சிறிய வயதிலே பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம பல்வேறு இடையூறுகளுக்கு ஆளாகுதாங்க. சின்ன வயதிலே டயபெட்டிக், நீரிழிவு நோய்கள், இதய நோய்கள், பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் நம் உணவு பழக்க வழக்கம். நம்ம பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கத்திலிருந்து நம்ம மாறினதுதான் ப்ராப்ளமே. அதையும் பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவையானது நம்ம உணவு பழக்க வழக்கம், அதே போல் உடற்பயிற்சி. இது ரெண்டும் இருந்தாதான் படிப்பதற்கான ஒரு சூழ்நிலையே மனசு இடம் கொடுக்கும். அதுதான் உளவியல் பிரச்சனை. இன்று உளவியல் பிரச்சனையிலும் நிறைய மாணவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. நானும் நிறைய பாக்குறேன், கவுன்சிலிங்லாம் நிறைய இடத்துல கொடுப்போம். அப்போ டிவிலே இருந்துகிட்டு இருக்காங்க. நான் சொன்னா கோவப்படுறா, செல்போன் எடுத்து வச்சுக்கிறாங்க, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, செல்போனை கையில எடுத்து வச்சுக்கிறாங்க, செல்போனை புடுங்கினா அழுறாங்க, இல்லைன்னா நாங்க ஏதாவது மேல இருந்து குதிச்சிருவேன்னு சொல்றாங்க. அப்படிலாம் நிறைய அந்த செல்போன் மோகத்துல அடிமையாக ஆகிவிட்ட உலகமா. இந்த கைபேசி என்பது, சோசியல் மீடியா என்பது இருக்க வேண்டியதுதான். படிப்பு விஷயத்துக்காக தேவைக்கு நம்ம ஒரு அறிவியல் சம்பந்தமாக, நம்ம படிப்பு சம்பந்தமாக ஏதாவது ஒரு சர்ச் பண்ணணும், அதை டவுன்லோட் பண்ணணும், அதுக்கெல்லாம் தேவைதான். ஆனா தீய செயல்கள்ல போகும் பொழுதுதான் அது எல்லாத்துக்கும் ஒரு உளவியல் பிரச்சனை, மாணவர்களுக்கு ஒரு உளவியல் பிரச்சனை ஏற்படுகின்றது. இதையும் கட்டுப்படுத்தக்கூடியது பேரண்ட்ஸ்ட தான் இருக்குது.